வாழை இலை போட்டுங்க, அதில் சூடாக சாதத்தை போட்டுங்க, அதுக்கு மேலே சுக்குட்டிக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதை எல்லாரும் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் சுக்குட்டிக்காயின்னு தான் சொல்லுவோங்க. பேனில் நல்லெண்ணெய் விட்டுங்க, அது காஞ்ச பின்னாடி சுத்தம் பண்ணி வச்ச சுக்குட்டிக்காயை போட்டுங்க, அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போங்க அதே நல்லெண்ணெயிலிங்க கொஞ்சமாக கடுகுங்க, கடுகு பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சம் வெந்தயங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, ஒரு 2-3 மல் பூண்டு, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறங்க நம்ம வணக்கி வச்ச சுக்குட்டிக்காயை உள்ளே கொட்டிட்டுங்க, தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளுங்க, உப்பு, தண்ணி இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா பாதி கொதித்த பின்னாடிங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. புளி தண்ணி சேர்த்திட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறங்க கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சுக்குட்டிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க. சுட சுட சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.